சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். சனி பெயர்ச்சியால் மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு 7.5 சனியிலிருந்து விடுபட உள்ளீர்கள். மகர ராசிக்கும் ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கும் அதிபதி சனி பகவான். இவர் ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு மாறுவதால் 7.5 சனியிலிருந்து விடுபடுவதோடு சனியால் அதிக நன்மைகள் பெறக்கூடியவராக இருப்பார்கள். ஜோதிடத்தில் கிரக பெயர்ச்சிகள் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதில் முக்கியமானதாக சனி பெயர்ச்சி பார்க்கப்படுகிறது. தற்போது கும்பராசியில் சஞ்சரித்து வரும் சனி 2025 மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இவர் 2027 ஜூன் 3ஆம் தேதி வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனியின் மாற்றத்தால் மகர ராசிக்கு 7.5 சனியிலிருந்து விடுபட உள்ளனர். இதனால் இதுவரை எதிர்கொண்டு வந்த சவால்கள், தடைகள் விலகும். மகர ராசிக்கு அடுத்த 2.5 ஆண்டுகள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்வோம். மகர ராசிக்கு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய சொந்த தொழிலில் வெற்றிகள் அதிகரிக்கும். உங்களின் தொழில், வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சிறப்பான வாய்ப்புகளை பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான சிந்தனையுடன் செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிடத்தில் சக ஊழியர்கள், உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். உங்கள் செயல்பாட்டால் மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்க முடியும். வேலை தொடர்பான வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். பிறரிடம் யோசித்து துல்லியமாக பேசுவதால் அவர்களின் அன்பையும் ஆதரவையும் பெற முடியும். தொழில் வேலை தொடர்பாக அழகான வெற்றிகள் எதிர்பார்க்கலாம். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், தனிப்பட்ட வாழ்க்கையில் கவனம் செலுத்துவதும் நல்லது. உங்கள் இலக்குகளை அடைவதில் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறவில் சவால்கள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும். இந்த காலத்தில் குடும்ப உறுப்பினர்களையும் வாழ்க்கைத் துணையையும் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. நேர்மறையான சிந்தனையுடன் செயல்படவும். நிதி நிலையை முன்பை விட சிறப்பாக இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த பணம் தொடர்பான மனக்குறைகள் மீண்டும். உங்களின் வருமானம் உயரும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் உதவிகள் கிடைக்கும். நீண்ட காலம் முதலீடுகள் குறித்து சிந்திப்பீர்கள். முன்னர் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் லாபத்தை பெறலாம். உங்கள் வருமானம் எதிர்பார்த்த அளவு இருக்கும் என்றாலும் பட்ஜெட் போட்டு செலவு செய்வது நல்லது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம், வேலை என அனைத்து விஷயத்திலும் நிதி சார்ந்த முன்னேற்றம் இருக்கும். சனி பகவானின் மாற்றத்தால் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும். பரஸ்பர புரிதல் இருக்கும் என்பதால் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதனால் வாழ்க்கையில் மன அமைதி கிடைக்கும். திருமணமாகாத மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு முயற்சி செய்தால் நல்ல வரன் கிடைக்கும். காதலில் ஈடுபட்டுள்ளவர்கள் விட்டுக் கொடுத்துச் செல்வதும் துணையை புரிந்து கொள்வதும் நல்லது. அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம். உங்கள் காதலுக்கு குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த காலத்தில் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். பலவிதத்தில் தொல்லைகள் அனுபவித்து வந்த உங்களுக்கு அதிலிருந்து விடுபட வாய்ப்புள்ளது. உங்கள் வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதற்கு உடல் நலம் சிறப்பாக உதவும். இந்த காலகட்டத்தில் தியானம், யோகா போன்ற பயிற்சிகளைச் செய்து வர வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மன அமைதியையும் பெறுவீர்கள். சவாலான காலத்தில் புத்திசாலித்தனத்துடன் தீர்வு காண முயலவும். அதன் மூலம் எதிர்பார்த்த தீர்வுகளையும் பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தவும். எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் பயணங்கள் தொடர்பாகவும் உங்கள் உடல் நலம் ஆதரவாக இருக்கும். மகர ராசி சேர்ந்த மாணவர்கள் படிப்பில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் சிந்தனையால் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். உங்கள் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு போன்றவற்றில் வெற்றிகள் உண்டாகும். உங்களின் அர்ப்பணிப்பு மற்றும் படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் அது தொடர்பான வெற்றிகள் கிடைக்கும். உங்கள் மனதில் வலுவான நம்பிக்கையும் நோக்கமும் அதிகரிக்கும். சிலருக்கு வெளியூர், வெளிநாடு சென்று படிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையும். போட்டித் தேர்வுகளில் வெற்றிகள் கிடைக்கும். 7.5 சனியிலிருந்து விடுபட்டுள்ள மகர ராசியினர் அடிக்கடி அருகில் உள்ள சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வரவும். சனிக்கிழமைகளில் அனுமன், விநாயகர் ஆலய வழிபாடு செய்வது நன்மை தரும். வீட்டில் விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்கவும். ஏழை, எளியவர்க்கு உங்களால் முடிந்த அன்னதானங்களைச் செய்யவும். மருந்து தானம் செய்வது நன்மை தரும்.